அவன் ஒரு கர்ம யோகி. இந்த குரு பயிற்சி என்ன, சனி பயிற்சி என்ன, ராகு பயிற்சி என்ன, எதுவுமே ஒன்று உண்மையே செய்யாது. இப்போ 3-12 கூடிய குரு 7. அப்போ நிச்சயமாக இடமாற்றம் அப்படின்றது அவசியமாக இருக்குது. நான் பொதுவாகவே கடகக்குருவில் எவனும் கல்யாணம் பண்ணாதீங்கடான்னு சொல்லுவேன். சிம்மத்துக்கு வந்துருப்பான், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா இவனை பொறுத்த மட்டும் குரு 7ல் வந்தது. அப்போ இவனுடைய முயற்சி அப்படின்றது நல்லாயிருக்கும். அதிசாரத்தில் போகும்போது இவன் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். வக்கரமாகி வைக்கிற நிவர்த்தியாகி திருப்பி ஆயில நட்சத்திரத்துக்கு வருவார். அப்போ இவனுக்கு யோக பலனை அள்ளித்தரும். மகர ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன் எப்படி அமைய இருக்கின்றது? லக்னத்திலிருந்து தொடங்கலாம் ஐயா. மகர் லக்கண நேயர்களை அப்படி தான் சொல்லணும். என்ன பாருங்க, மகரத்தில் பிறந்தவன் எப்பயுமே திட்டம் போடக்கூடாதுன்னு சொல்லுவேன். திட்டமே போடக்கூடாது. கோ வித் தி ஃப்ளோ. யதார்த்தமாக இருக்கும். நான் 8 மணிக்கு சாப்பிடுவேன், 10 மணிக்கு தூங்கிடுவேன், அதெல்லாம் அங்கே நடக்கவே நடக்காது. அவன் ஒரு கர்ம யோகி. இப்போ இந்த குரு பயிற்சி என்ன, சனி பயிற்சி என்ன, ராகு பயிற்சி என்ன, எதுவுமே ஒன்று உண்மையே செய்யாது. ஏன்னா இவன் கர்மாவை முடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கான். ஆனால் இவனுக்கு லக்னத்துக்கு 3ல் போய் சனி உட்காந்துட்டார். லக்னாதிபதி சனி 3ல். இப்போ 3-12 கூடிய குரு 7ல் சனி சாரத்துக்கு வந்துட்டார். அப்போ நிச்சயமாக இடமாற்றம் அப்படின்றது அவசியமாக இருக்குது. வெளிநாடு போகணுன்னா போகலாம். கல்யாணம் பண்ணுறது கொஞ்சம் யோசிச்சுக்கணும். ஏன்னா அதில் செகண்ட் மேரேஜ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் மேரேஜை கொஞ்சம் யோசனை பண்ணி தான் செய்யணும். ஏன்னா இப்போ பல இடத்துல பார்த்தோம்னா, இப்போ லக்னத்துக்கு 7ல் குரு, 3 கூடிய ஒரு 7ல் ஒரு பொண்ணை போய் ஒப்பந்தம் பண்ணிடுறாங்க, பூவே வச்சிடுறாங்க. பட் 7ஆம் இடத்துக்கு குரு 9 கூடியவர், அந்த பிள்ளை காணாமல் போயிடும். அப்போ நான் பொதுவாகவே கடகக்குருவில் எவனும் கல்யாணம் பண்ணாதீங்கடான்னு சொல்லுவேன். சிம்மத்துக்கு வந்துருப்பான், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன்னா இவனை பொறுத்த மட்டும் குரு 7ல் வந்தது ஒரு. அப்போ இவனுடைய முயற்சி அப்படின்றது நல்லாயிருக்கும், செயல்திறன் நல்லாயிருக்கும், பலருடைய பாராட்டு நல்லாயிருக்கும். அதில் இவன் எதை எதிர்பாராமல் போனதுனால இவனுக்கு எல்லாமே கிடைக்கும். ஏன்னா அதில் ஒரு விஷயம். இன்னொன்று, இந்த குரு அதிசாரத்துக்குள்ளே போகிறார். இந்த அதிசாரத்தில் போகும்போது இவன் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். போயிட்டு திருப்பி இவனுக்கு ரிட்டன் வரும்போது இதே குரு ஆயில்ய நட்சத்திரத்தில் வக்கரமாகி வைக்கிற நிவர்த்தியாகி திருப்பி ஆயில்ய நட்சத்திரத்துக்கு வருவார். அப்போ இவனுக்கு யோக பலனை அள்ளித்தரும். அதாவது உத்தியோக உயர்வு, இன்க்ரிமெண்ட்டு, என்ன வேலையில் இருக்கக்கூடிய மகத்தான நிலைகள் பூரா அவனுக்கு அப்படியே கைவந்து சேரும். வெளிநாடு போகலாம், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுவான். இதெல்லாம் மகர லக்கணத்துக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு செயல் தான். அதனால் இப்போ லக்கணத்தையும் குரு பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்ப்பார், 11ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ முயற்சிகள் அப்படின்றது ஒரு வெற்றி தான். அதில் பொறுமையாக நிதானமாக போனால் மகர லக்கணத்துக்கானுக்கு இயல்பான யதார்த்தமான ஒரு ஒரு மேன்மையான ஒரு நிலையை இது கொடுக்க செய்யும். ஆனால் பொறுமையும் நிதானமும் அவசியம். ஆமாம், இவன் வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய்க்கலாம். எந்த ஆலயம் வேணாலும், அம்பாள் ஆலயம் வழிபடுறது தான் நல்லது. சிறப்பு. சரிங்க. ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்குள்ளே வர்றார். இப்போ 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அவரவர் ஜாதகத்தில் குரு இருந்த இடத்திற்கு அடுத்த இடத்துக்கு போயிடுவார். 12 வருஷம் கணக்கு. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு ராசியில் போவார். ஒவ்வொரு ராசி சக்கரத்துலையும் அவரவர் தனி மனித ஜாதகத்தில் அவங்க குரு இருந்த இடத்துல இருந்து கரெக்டாக நீங்கள் மனிதனுடைய இயல்பானதை சரியாக பார்த்தீங்கன்னா, இந்த குருனுடைய மூலம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த குரு காலபுருஷனுடைய தகப்பன் ஸ்தானாதிபதி அப்படின்னு பேர். ஆனால் அது மட்டும் இல்லை, அந்த காலபுருஷ தத்துவத்தில் என்ன இருக்குன்னா 9ஆம் இடம் தகப்பன் ஸ்தானம். ஆனால் அங்கே தான் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் அங்கே தான் இருக்குது, இறையொருள் அங்கே இருக்குது, குருமார்களுடைய அனுக்கிரகம் இருக்குது, செல்வம் இருக்குது, நீதி இருக்குது, நிதி இருக்குது, சகலமும் அந்த 9ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ இந்த நவக்கிரகங்களில் இந்த குருவுக்கு ஏன் வெரி இம்பார்ட்டண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருமே தகப்பனார் இல்லாமல் நம்ம பிறக்க முடியாது. அப்போ ஒரு தகப்பனாருக்கு நம்ம பிள்ளையாயிரும். சரி, 12 வருஷத்துக்கு ஒரு முறை பாருங்கள், பருவம் மாறும். நீங்கள் 12 வயசில் ஒரு பையன் பெரிய மனுஷன் ஆயிடுவான், ஒரு பிள்ளை பெரிய மனுஷன் ஆகும் இல்லையா? அப்போ இந்த குருவினுடைய நிலை வெரி இம்பார்ட்டன்ட். இது மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையினுடைய முக்கியமான மாற்றங்கள் அனைத்துக்குமே குரு பகவான் தான் காரணம். இப்போ குப்பையில் இருந்தவன் கோபுரத்துக்கு போகிறவனு இருக்கான், மேலே இருக்கவங்க கீழே வர்றது இருக்காங்க இல்லையா? இப்போ பருவத்துக்கு தக்கவாறு
காலதேச வர்த்தமானத்துக்கு தக்கவாறு வாழ்வியலில் ஒரு தனிமனிதனுடைய வாழ்க்கையும் சரி, உலகியலையும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து 84 லட்சம் யோனிப்பதத்துக்கும் ஒரு மர்மலட்சியோ அல்லது வாழ்க்கையினுடைய மாற்றத்தையோ முன்னேற்றத்தையோ உயர்வை கொடுக்கறது குரு தான் காரணம். இப்போ அண்ணன் சொன்னது மாதிரி குரு பார்க்க கோடி புண்ணியன்றான் இல்லையா? இவர் பார்க்குற இடத்துக்கு அவ்வளவு மகிமை. அப்போ அவர் பார்வைக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குது. அப்போ அந்த பார்வையை பெறக்கூடிய வீடுகள் எது அப்படின்னு பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி உலகியலில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது சமீப காலமாக அப்படின்னா, இப்போ சனி பகவான் வந்து மீனத்தில் இருக்கார். அது ஒரு ஜலராசி இல்லையா? சரி, அவர் ஜலராசிக்கு வந்துட்டார். இப்போ குரு வந்து ஜலராசிக்குள்ள நுழைய போகிறார். இந்த குருவுக்கு 9ஆம் இடத்துல தான் சனி நிற்கிறார். ஆனால் இவங்க இருக்கிற இடம் வந்து காலபுருஷனுடைய 4-12. அப்போ உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்றது இந்த குருப்பெயர்ச்சியில் தான் இருக்குது. அப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்றது இந்த வருஷம் 2026 குருப்பெயர்ச்சியில் புரட்சி இருக்குது. இதில் எப்படி இருக்குன்னா, சனி அடுத்து பயிற்சி ஆகிறது இல்லை, ஆனால் ராகு அது பயிற்சி நமக்கு இருக்குது. ராகு மகரத்துக்கு வந்துடுவார். இப்போ கும்பத்தில் இருக்கார். அப்போ இப்போ குருவுக்கு திரிகோணத்தில், மிதுனத்தில் குரு இருக்கும்போது திரிகோணத்தில் ராகு இருந்தார். இப்போ குரு கடகத்துக்கு வந்து திரிகோணத்தில் சனி பகவான் வந்துடுறார். இப்போ இது ஒரு பெரிய மாற்றம் தான்.